ನೋಡ್ತಾ ಇದೀವಿ. ಪ್ರಾರ್ಥನೆ ಹೇಗೆ ನೋಡ್ತಾ ಇದೀವಿ ಅಂದ್ರೆ, ಕೆಲವರು ಪ್ರಾರ್ಥನೆ ದೇವರು ಕೇಳುವುದಿಲ್ಲ, ಕೆಲವರು ಪ್ರಾರ್ಥನೆ ದೇವರು ಕೇಳ್ತಾರೆ. ಎಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು, ಯಾರ ಬಳಿಯಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು, ಯಾರನ್ನು ನಾವು ಆರಾಧನೆ ಮಾಡಬೇಕು ಅಂತ ಹೋದ ವಾರ ನಾವು ನೋಡಿದ್ವಿ. ನಾವು ಯಾರ ಬಳಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು, ಯಾರನ್ನು ಆರಾಧಿಸಬೇಕು ಅಂತ ಹೋದ ವಾರ ನಾವು ನೋಡುವಾಗ ಕೀರ್ತನೆಯಲ್ಲಿ ಹೇಳಿದ್ದು, ನಮ್ಮನ್ನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದ ಆ ಸೃಷ್ಟಿಕರ್ತನನ್ನು ಆರಾಧಿಸಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸುವವರಾಗಿರ್ಬೇಕು ಅಂತ ಹೋದ ವಾರ ನಾವು ನೋಡಿದ್ವಿ. ಆಮೇನ್, ಹಲ್ಲೆಲೂಯ. ಪ್ರಾರ್ಥನೆ ಕೆಲವೊಮ್ಮೆ ಲೇಟ್ ಆಗುತ್ತೆ, ಕೆಲವೊಮ್ಮೆ ಬೇಗ ಆಗುತ್ತೆ. ಯಾಕೆ ಅಂತ ನಾವು ನೋಡುವಾಗ, ಒಂದು, ನಾವು ಪಾಪ ಅರಿಕೆ ಮಾಡದಿರ ಮಾಡುವಂತ ಪ್ರಾರ್ಥನೆ தேவரு கேளுவதில்ல. ஜபம் என்றது ரெண்டு விதமானதா இருக்கிறது. ஒன்று, நாம் ஜபித்த உடனே தேவன் பதில் கொடுக்கிறார். இன்னொன்று, நம்ம ஜபிக்க ஜபிக்க நம்முடைய ஜபம் கேட்கப்படல. ஏன்னா நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்யாமல் நாம் ஜபிக்கும் போது கண்டிப்பா அந்த ஜபத்துக்கு பதில் கர்த்தர் கொடுக்க மாட்டார். ரெண்டாவது, நாம் பாவங்கள் எல்லாம் அறிக்கை செய்து தேவனுக்கு பிடிச்ச மாதிரி நடந்து நாம் ஜபிக்கும் போது தேவன் ஜபத்தை கேட்பார். ஆனா அந்த ஜபம் உடனே நம்ம வாழ்க்கையில நடக்கலன்னா, ஒரு விஷயம், பிசாசானவன் என்ன பண்றான், அந்த ஜபத்தை தடை பண்ணி நிக்க வைக்கிறான். அல்லேலூயா. இது ரெண்டு விஷயமா இருக்கிறது. நாம் இதைத்தான் போன வாரம் கூட பார்த்தோம். ஒரு மனுஷன் ஜபிக்கிறான், ஜபிச்ச உடனே ஆண்டவர் அந்த ஜபத்தை கேட்டு பதிலை அனுப்புகிறார். ஆனா மறுபடி அந்த மனுஷன் ஜபிச்சுனே இருக்கிறான். ஆண்டவர் பார்க்கிறாரு, ஏன் இந்த மனுஷன் மறுபடி ஜபிக்கிறான்? நான் ஜபிச்ச உடனே இவனுக்கு நான் பதிலை அனுப்பிச்சிட்டேனே தூதன் மூலியமா, ஏன் இன்னும் இவன் ஜபிச்சுன்னுக்கிறான் அப்படின்னு ஆண்டவர் பார்க்கிறாரு. அப்போ ஆண்டவர் மீகாயேல் தேவதூதனை அனுப்புறாரு. ஓ, அந்த ஜபம் இன்னும் ஜபம் பண்ணினே இருக்கிறான், நான் முதல் நாளே ஜபத்துக்கு பதில் தந்துட்டேன், போய் பாருன்னும் போது மீகாயேல் வந்து பார்த்தா அந்த ஜபத்தை பதிலை கொண்டு வந்த தேவ தூதனை பிசாசானவன் வானமண்டலத்தில் என்ன பண்ணிட்டுக்கிறான், அட்டாக் பண்ணி வச்சுட்டுக்கிறான். அப்போ அந்த ஜபம் தானியேலுக்கு கொடுக்கக்கூடாது. கொடுத்துட்டா தானியேல் இன்னும் விசுவாசத்துக்குள்ள போயிடுவான். தேவனை முறுமுறுக்கணும் இல்லையா, தேவனை திட்டணும் இல்லையா, தேவனுக்கு காது இல்லையா, கண் இல்லையான்னு சொல்லணும் இல்லையா, அவமானிக்கணும் இல்லையா. அதனால பிசாசானவன் அந்த பதிலை அட்டாக் பண்ணி வச்சிருந்தான். ஆனா இன்னொரு தேவதூதன் வந்து யுத்தம் பண்ணி அந்த பதிலை அவனுக்கு கொடுக்குறான். ஒண்ணு, நம்மளுடைய ஜபத்துல நாம் பாவங்களை மனசுல இருதயத்துல வச்சுக்கின்னு நம்ம ஜபம் பண்ணா கண்டிப்பா அந்த ஜபம் கேட்கப்படாது. இன்னொன்னு, ஒருவேளை ஜபம் நம்ம பண்ணிட்டோம்னா ஒருவேளை விசுவாசானவன் தடை பண்ணுவான். ஆனா நம்ம விசுவாசத்துக்குள்ள இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். அதுதான் இன்னைக்கு பார்க்க போறோம். சங்கீதம் 32:5 சொல்லுது, பாவம் அறிக்கை செய்யாமல் நாம் செய்கிற ஜபம் கேட்கப்படாது. ஹல்லேலூயா. சிலர் பாவம் அறிக்கை செய்யாமல், சிலரை மன்னிக்காமல் இருக்கிற இருதயம் உள்ளவர்களாக இருந்து ஜபம் செய்தா அந்த ஜபம் கேட்கப்படாது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மன்னிக்கிற ஜபம் பண்றவனுக்கு மன்னிக்கிற சுபாவம் உள்ள இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். இன்னொருத்தரை மன்னிக்கிறேன், ஏன்னா ஜபம் பண்ணுன்னு சொன்னதும் தேவன் தான், மன்னின்னு சொன்னதும் தேவன் தான். புரியுதுங்களா? ஆண்டவர் தான் உங்களை ஜபம் பண்ணுன்னாரு. ஆண்டவர் தான் பிறர் தப்பு செய்தா அவங்கள மன்னிண்டு ஆண்டவரே தான் சொன்னார். ஹல்லேலூயா. எந்த மனுஷனும் வந்து சொல்லல, தேவன் தான் ரெண்டு விஷயத்தையும் சொன்னார். ஆமென். அப்போ ஜபம் பண்றோம், அப்போ நமக்கு தப்பு செய்தவர்களை நம்ம மன்னிக்க கூடாதா? மன்னிக்கணும். மன்னிச்சுட்டு ஜபிக்கும் போதுதான் அந்த ஜபம் கேட்கப்படும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். வார்த்தை சொல்லுகிறது, என்ன சொல்லுது? ஏசாயா 1:15 படிங்க. ನನ್ನ ಕಡೆ ಕೈ ಎತ್ತುವಾಗ ನಿಮ್ಮನ್ನು ನೋಡದಂತೆ ನನ್ನ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮರೆ ಮಾಡಿಕೊಳ್ಳುವೆನು.
ಹೌದು, ನೀವು ಬಹು ಪ್ರಾರ್ಥನೆಗಳನ್ನು ಮಾಡಿದರೂ ನಾನು ಕೇಳೆನು. ನಿಮ್ಮ ಸಾಕು ಬಿಡಿ, ಎಲ್ಲಿ ಬಿಡಿ. ನೀವು ಬಹು ಪ್ರಾರ್ಥನೆಗಳನ್ನು ಮಾಡಿದರೂ ನಾನು கேளல்ல. ஹalleluya. அங்க சொல்றாரு ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, நீங்கள் படிமா, உங்கள் கைகளை என் கண்கள் உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியா ஜெபம் பண்ணினாலும் கன்னடால இன்னும் அழகா சொல்லுது, நீங்க ஜெபம் பண்ணாலும் நான் உங்க ஜெபத்தை கேட்கவே மாட்டேன். அல்லேலூயா. எதுக்கு ஆண்டவர் ஜெபம் பண்ணா கேட்க மாட்டேங்கிறார்? எதுக்கு ஆண்டவரே கண்களை நோக்கி பார்க்கும்போது அவர் தம்முடைய கண்களை மூடிக்கொள்ளுகிறார்? எதுக்கு என்று பார்த்தா, நமக்குள்ள கசுப்பு வெறுப்பு எல்லாத்தையும் வச்சுக்கினே நாம் போய் ஜெபம் பண்ணும்போது அவர் எப்படி கேட்பார்? ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் பரிசுத்தமான தேவன். ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்த சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் தேவதூதர்கள் துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ அவ்வளவு பரிசுத்தமான தேவன் மத்தியில நாம போய் ஜெபம் பண்ணா எப்படி கேட்பார்? நம்ம எல்லாம் உள்ள கசிப்பு வெறுப்பு பொறாமை, இன்னொருத்தரை மன்னிக்கிற தன்மை இல்லை, விட்டு கொடுக்கிற தன்மை இல்லை, அப்படி எல்லா காரியத்தை வச்சுக்கின்னு போய் ஜெபிச்சா கண்டிப்பா அந்த ஜெபத்தை அவர் கேட்க மாட்டார். கஷ்ட காலத்துல அவரை நோக்கி கைகளை தூக்கி நோக்கி கூப்பிடும் போது அவர் கண்கள் மறித்து கொள்ளுகிற தேவனா இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, அவருடைய பார்வை பூமி எங்கும் உலாவுகிறது. அவருடைய பார்வை பூமி எங்கும் உலாவும் போது, அப்படின்னா மனிதர்களை அவர் கண்களால பார்க்கும் போது அவர் ஏன் மீண்டும் கண்களை மூடிக்கொள்ளுகிறார் ஜெபம் செய்யும் போது என்று பார்த்தா, உனக்குள்ள எல்லா தேவையில்லாத காரியத்தை வச்சுக்கின்னு நாம் ஜெபம் பண்ணும்போது கண்டிப்பா அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்க மாட்டார். அவர் என்ன சொல்றாருன்னா, ನೀವು ನನ್ನ ಕಡೆಗೆ ಕೈ ಎತ್ತುವಾಗ ನಿಮ್ಮನ್ನು ನೋಡದಂತೆ ನನ್ನ ಕಣ್ಗಳನ್ನು ಮರೆ ಮಾಡಿಕೊಳ್ಳುವೆನು. பூமி எங்கும் அவர் கண்கள் உலாவுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் மீண்டும் ஆண்டவர் கண்களை மூடிக்கொள்ளுகிறார்? உங்களுடைய ஜெபத்தை நான் கேட்காமல் என் கண்களை மூடிக்கொள்ளுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் நான் உங்களுடைய ஜெபத்தை நான் கேட்க மாட்டேன், ஜெபத்தை கேட்க மாட்டேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்னும் மேல வசனம் சொல்லுது, 13ல சொல்லுது, நீங்க ஆராதனை பண்றீங்க, பரிசுத்த ஓய்வு நாள் ஆசரிக்கிறீங்க, விசேஷ கூட்டத்தை நீங்க ஏற்படுத்துறீங்க. ஹல்லேலூயா. இதெல்லாம் எனக்கு வேண்டான்றார். ஆமென். ஏன் வேண்டான்றாருன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து தேவனை வந்து துதித்து ஆராதித்தா தான் தேவன் விரும்புவார். அல்லேலூயா. ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை, ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனை, ஒருத்தருக்கு ஒருத்தர் கோபம், இப்படி எல்லாம் வச்சுக்கின்னு வந்து நாம் தேவனை ஆராதித்தா சும்மா நம்ம எப்படி ஒரு ஷோக்கு இங்க வந்து நம்ம ஆராதிச்சுட்டு நம்ம இப்படி ஆராதிச்சோம், தேவனை இப்படி துதிச்சோன்ட்டு நம்ம தான் சொல்லின்னு போன தவிர தேவன் அந்த ஆராதனையில மகிமைப்பட மாட்டார். ஹல்லேலூயா. படிங்க மேல 12ல இருந்து படிங்க, தமிழ்ல படிங்க. நீங்க என் சந்நிதியில் வரும்போது ಪ್ರಭಂಗನ ಪ್ರಕಾರವನ್ನು ತುಳಿಯಲು ಯಾರು ನಿಮ್ಮನ್ನು ಕೇಳಿಕೊಂಡರು அப்படினா ஆலயத்துக்குள்ள நீங்க ஏன் வரீங்க? இது எதுக்கு சொல்றாருன்னா, எல்லாமே ஒப்பிக்கின்னு நீ ஆலயத்துல வந்து எப்படி என்னை துதிக்கிற, நீ எப்படி என்னை நீ ஆராதிக்கிறேன்னு கேட்கிறார். அல்லேலூயா. விட்டு கொடுக்க மனசு இல்ல. ஒரு தப்பு செஞ்சா சரி, அந்த தப்பை மன்னிச்சுட்டு முன்னாடி போ நமக்கு விருப்பம் இல்லை. அல்லேலூயா. இப்படி இருக்கும்போது நாம் எப்படி வந்து தேவனை நாம் அவருடைய பிரகாரம்னா இதுதான் பிரகாரம். பிரகாரம் எது? டோருக்கு வெளியே பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். நல்லா கவனிங்க. பிரகாரம் டோருக்கு வெளியே பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம்.
சொல்றாரு வேதத்துல. அப்ப பிரகாரத்தை நீ மெருகிறியே, எந்த நோக்கத்தோட நீ பிரகாரத்துக்குள்ள வர? நீ அப்படின்னா ஆலயத்துக்குள்ள வர. ஆலயத்துக்குள்ள வரக்கிறவனுடைய இறுதி எப்படி இருக்கணும்னு ஆண்டவர் ஆசைப்படுறாருன்னா, உனக்கு தப்பு செஞ்சிருந்தா உன் காணிக்கையை கொண்டு வந்து அங்கே வச்சுட்டு நீ போய் ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட காம்ப்ரமைஸ் ஆகும். அப்பா நான் தப்பு பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சுடு, மன்னிச்சுடு, நீ தப்பு பண்ணியிருந்தா நான் உன்னை மன்னிச்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு நீ காணிக்கை போடு என்று பைபிள் சொல்லுது, ஏசப்பா சொல்றார். ஹல்லேலூயா. அப்போ அதை மன்னிக்கிற அந்த தன்மை நமக்குள்ள இல்லாத போது நீ எப்படி பிரகாரத்தை நீ மிதிக்கலாம், எப்படி நீ ஆலயத்துக்குள்ள வரலான்ட்டு ஆண்டவர் கேள்வி கேட்கிறார். படிங்க. இனி வீண் காணிக்கைகளை நீங்க கொண்டு வர காணிக்கை, அந்த காலத்துல எல்லாம் காணிக்கை தான் இருந்துச்சு. பழம், காய்கள், அரிசி, பருப்பு, கோதுமை, இதுதான் காணிக்கையா கொடுத்துன்னு இருந்தாங்க. பிரைஸ் எல்லாம். ஆனா இந்த காலத்துல பணமா மாறிச்சு. அது பாருங்க, இப்படி உனக்குள்ள கசுப்பு, வெறுப்பு, இன்னொருத்தர் மேல போறாம அநியாயம் பண்றது, ஏமாத்துறது எல்லாமே வச்சுக்கின்னு உன் காணிக்கையை கொண்டு வராத ஆலயத்துக்குள்ளன்றார் ஆண்டவர். அல்லேலூயா. இந்த சத்தியத்தை எந்த மதத்துக்காரர் சொல்ல முடியும்? அவனுக்கு காணிக்கை வந்தா போதும் தான் பார்க்குவான். அது எப்படாப்பட்ட காணிக்கை, கொலை பண்ணிட்டு அது சுப்பாரி வாங்கி இருக்கிற காணிக்கை இருந்தா கூட பரவாயில்ல, லபக்கன்னு வாங்கி போட்டுக்குவான். ஆனா இந்த ஆவிக்குரிய சபையில ஆவியானவர் பேசுறாரு, அப்படியாப்பட்ட காணிக்கை கூட நீ கொண்டு வராது. ஒருவேளை நீ காணிக்கை கொண்டு வந்தீன்னா, உனக்கு யாருன்னா விரோதமா இருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் போய் அவங்க கிட்ட காம்ப்ரமைஸ் ஆகும். அவங்க பாவங்களை மன்னி. ஒருவேளை நீ பாவம் செஞ்சா அவன்கிட்ட மன்னிப்பு கேளு, இல்ல அவன் பாவம் செஞ்சா நீ மன்னிச்சுடு. அல்லேலூயா. உனக்கும் ரத்தம் அவருக்கும் ரத்தம் இயேசு கொடுத்திருக்கிறார். உனக்கும் அவருடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார், அவனுக்கும் ஆண்டவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார். துர்மார்கனுக்கும் நீதிமானுக்கும் சூரியனை உதிக்க செய்திருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்போ துர்மார்க அவன், அப்பா உனக்கு சூரிய ஒளியே இல்லை, அப்பா நீ நல்லவன், உனக்கு மாத்திரம் ஒளின்னு வச்சிருக்கிறாரா? ஒருத்தன் நல்லவன் தான், ஒருத்தன் கெட்டவன் இருக்கிறான். நல்லவனோ அவன் கூட வரா, கெட்டவனோ போற, ரெண்டு பேருக்கு அந்த வெளிச்சம் இருக்குது தானே. ஏன் வச்சார் ஆண்டவர்? இன்னைக்கு அவன் கெட்டு போயிருப்பான், நாளைக்கு அவன் திருந்துவான்ட்டு தேவனுடைய நம்பிக்கை. ஆமென். அல்லேலூயா. அப்போ உன்னுடைய காணிக்கைகளை நீ பிரகாரத்துக்குள்ள கொண்டு வராது. அப்புறம் தூப காட்டுதல். அந்த காலத்துல எல்லாம், அந்த இப்போ இல்ல, இயேசு வர்றதுக்கு முன்பதாகலாம் ஆலயத்துல தூபத்தை போடுவாங்க, சாம்பிராணியை போடுவாங்க, புகைகளை உண்டாக்குவாங்க. அந்த காலத்துல இருந்துச்சு. அப்படியாப்பட்ட அந்த தூபமும் எனக்கு வேண்டாம், எனக்கு அருவருப்பா இருக்குது. ஏன்னா நீ கொண்டு வருகிற தூபம், நீ கொண்டு வந்த தூபம், ஆனா நீ யார்? நீ எப்படியாப்பட்ட டுபாக்கூர் என்று தேவன் பார்க்கிறார். அல்லேலூயா. நீ இந்த வாரம் என்ன பண்ண? இந்த வாரம்லாம் யாருக்கு எப்படி பேசின, யாரை ஏமாத்துன, எங்க பொய் சொன்ன, எங்க கெட்ட வார்த்தையை யூஸ் பண்ண, வீட்டுங்களை எப்படி இருந்தீங்க, இது எல்லாத்தையும் ஆண்டவர் பார்க்கிறார். பார்த்துட்டு தான் சொல்றா, உங்களுடைய தூபம் எனக்கு தேவையில்லை. அல்லேலூயா. இனி கர்த்தர் சொல்றா, உங்களுடைய ஆராதனை எனக்கு வேண்டாம். நீங்க ஒண்டி ஏதோ கத்துறீங்க, பாடுறீங்க, கத்துறீங்க, ஜபிக்கிறீங்க, ஜபிச்சுட்டு போயினே இருங்க. நான் எனக்கு தேவையில்லை, என் காதை முடிக்கிறேன், கண்ணை முடிக்கிறேன். அது ஆண்டவருக்கு எட்டாது. அப்புறம் பாருங்க, நீங்கள் அக்கிரமத்தோடு ஆசரிக்கிற மத பிறவை, அது ஜாதிகளை வர பாக்குறாங்க. நீ நானு, நீ இது நான் அது, நீ கீழே நான் மேலு, இது ஜாதி பிரிவினை வேற. இதெல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம். ஏன்னா உலகத்துல இருக்கிற எல்லா ஜனங்களையும் ஆண்டவர் தான் படிச்சார், ஆண்டவர் தான் படிச்சார். அதுல மதம், ஜாதி, வெறி இதெல்லாம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நம்மளை கிழிச்சாலும் அதே கலர் பிளட் தான், அடுத்தவங்களை கிழிச்சாலும் அதே கலர் பிளட் தான். இது இல்லையா மதம் வெறி. அவனும் அதே சோறு தான், நம்மளும் அதே சோறு தான், அதே தூக்கம் தான். செத்தா அவனுக்கு 6 அடி 3 அடி தான், நமக்கும் 6 அடி 3 அடி தான். இதுல இப்படி இருக்கும் போது மத வெறிகள் பிடிச்சவங்க கூட சர்ச்சுக்குள்ள வரக்கூடாது. ஓய்வு நாள் பார், இன்னைக்கு பரிசுத்த ஓய்வு நாள். சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன். இன்றைக்கு ஓய்வு நாள், இப்படியாப்பட்ட பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனையே எனக்கு வேண்டான்றாரு. இப்ப நாளைக்கு 1ஆம் தேதி காலையில ஆராதனை சொன்னேன், 7 to 8 மணி, அந்த ஆராதனையே எனக்கு வேண்டாம்.
வெள்ளிக்கிழமை செய்யலாம்னு சொன்ன பாரு ஆராதனை, அது கூட எனக்கு வேண்டான்றார் ஆண்டவர். பண்டிகை, கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடுறோம், ஈஸ்டர் பண்டிகை கொண்டாடுறோம், இந்த ஆராதனை கூட எனக்கு வேண்டான்றார் ஆண்டவர். என் ஆத்மா பாருங்க, தேவனுடைய ஆத்மாவே அதை வெறுக்குது. செய் போங்க, உங்க ஆராதனை வேண்டாம், உங்க காணிக்கை வேண்டாம், உங்க கூட்டம் வேண்டாம். வருத்தமா இருக்குதாங்க ஆண்டவருக்கு, ரொம்ப துக்கமா இருக்குது. இந்த பிள்ளைகளுக்கு எவ்வளவு வார்த்தைகள் மூலியமா சொல்லி நான் பலப்படுத்தினாலும் இந்த பிள்ளைகள் ஏன் இப்படி பண்ணுது என்று அவர் துக்கப்படுகிறார். ஹல்லேலூயா. அப்புறம் அவ்வளவுதானே அந்த வசனம். அப்புறம் 15 வருது. போதும். பாத்தீங்களா ஆண்டவர் என்ன எப்படி பேசுறாரு இந்த காலை வேளையில. அநியாயக்காரனுடைய காணிக்கை வேண்டாம். உலகத்தக்காரன் திருடின்னு வந்தா கூட காணிக்கை வாங்கிக்குவான். ஆனா கிறிஸ்து சொல்றார், நீ அநியாயமா கொண்டு வருகிற காணிக்கை வேண்டாம், வட்டிக்கு வாங்கின்னு வர காணிக்கை வேண்டாம், மோசம் பண்ணி கொண்டு வர காணிக்கை வேண்டாம், விபச்சாரம் பண்ணி கொண்டு வர காணிக்கை வேண்டாம். நீ கஷ்டப்பட்டு கையால உன் கஷ்டத்தால சம்பாதிச்ச காணிக்கை 1 ரூபாய் இருந்தாலும் கர்த்தர் சந்தோஷமா ஏத்துக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஒரு நாள் ஏசப்பா ஆலயத்தாண்டு உக்காடுறாரு. உக்காந்து இருக்கும்போது ஆலயத்துக்கு காணிக்கை போடுற பொட்டியை பார்த்துன்னு உக்காந்து நிற்கிறாரு ஏசப்பாவும் சிசியரும். எல்லா காணிக்கைகளை கொண்டு வந்து போட்டாங்க, நிறைய போட்டாங்க. ஆனா ஒரு விதவியோ ஒரு அம்மாவோ அதுகிட்ட இருந்தது 2 காசு. 2 காசு. அந்த 2 காசு வச்சுதான் அன்னைக்கு அந்த அம்மா சாப்பிடணும், வயிற்று ரொப்பணும். ஆனா அந்த அம்மா ஆலயத்துக்கு வந்துட்டேன், நான் காணிக்கை போடாம நான் போக மாட்டேன் என்று விசுவாசத்தோட அந்த 2 பைசாவை காணிக்கை பொட்டியில போட்டுட்டான். சீசருங்க கேக்குறாங்க, குருவே இவங்க எல்லாம் காணிக்கை போட்டாங்க, நம்ம பார்த்து தாக்குறோம், இதுல உகந்த காணிக்கை அப்படின்னா கனமுள்ள காணிக்கை, உண்மையான காணிக்கை எது அப்படின்னு சீசர்கள் கேட்கும்போது இயேசு சுவாமி சொல்றாரு, அவன் 1000 2000 கொண்டு வந்து போட்டான், அவங்கிட்ட நிறைய இருக்குது, அதுல இருந்து கொஞ்சம் எடுத்து போட்டான். ஆனா இந்த விதவியோ ஒண்ணுமே இல்லை, அது அன்னைக்கு சாப்பாட்டுக்குன்னு வச்சு நின்னுச்சு, இல்ல ஒரு பண்ணு ஒரு டீக்குன்னு வச்சு நின்னுச்சு. ஆனா அவ விசுவாசத்தோட போட்டா, இதுதான் உகந்த காணிக்கை. எப்படி தன்னுடைய இருதயத்துல சுத்தமா யோசித்து போட்டா காணிக்கை. யார் மேலே கசப்பு வெறுப்பு எதுவுமே இல்லாமல் கொண்டு வந்து போட்ட காணிக்கை அது. ஆமென். இவங்க எல்லாம் போட்டாங்களே 1000 2000 காணிக்கைலாம், இவங்க எல்லாம் கசப்பு வெறுப்பு கீழு மேலு மதம் வெறி புடிச்சுங்க. அதுக்கு தான் ஆண்டவர் சொன்னா, இந்த காணிக்கை உகந்தது அல்ல, ஒண்ணுமே இல்லாத மனசார கொண்டு வந்து போட்டாப்பா 2 ரூபாய், அந்த காணிக்கை தான் பெரிய காணிக்கை ஆண்டவர். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப நம்ம காணிக்கைகளை கொடுக்கிறோம், 1000 2000 அப்படியெல்லாம் கொடுக்கிறோம் காணிக்கைகளை. ஆனா அது எப்படி கொடுக்கிறோம்? நம்ம இருதயத்துக்கு ஏற்றதா இருக்குதா? நமக்குள்ள என்ன இருக்குது? நம்மை நாம் சுத்தமா இருக்கிறோமா? அந்த காணிக்கை கொடுக்கிற தகுதி நமக்கு இருக்குதா? ஃபர்ஸ்ட் நம்ம யோசிக்கணும் ஆலயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி. ஹல்லேலூயா. பாவங்களை அறிக்கை செய்யணும். ஆண்டவரே நான் தப்பு பண்ணியிருக்கிறேன், என்ன மன்னிங்க, அந்த தப்பு நான் இன்னொரு முறை பண்ண மாட்டேன், என்ன மன்னிங்க என்று சொல்லி பாவ அறிக்கை செய்து மனஸ்தாபப்பட்டு அந்த காணிக்கைகளை நீங்கள் போட்டீங்கன்னா கர்த்தர் சந்தோஷப்படுவார். நீங்கள் மனஸ்தாபப்பட்டு நீங்கள் பாவ அறிக்கை செய்து நீங்கள் தேவனை ஆராதித்தால் அந்த ஆராதனையில் தேவன் மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. நீங்கள் மனஸ்தாபப்பட்டு இருக்கிற கருப்பு கசப்பு வெறுப்பு எல்லாத்தையும் பாவ மன்னிப்பு அறிக்கை செய்து விட்டு நீங்கள் ஜெபிக்கும் போது கண்டிப்பா அந்த ஜெபம் கேட்கப்படும். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அதனால சிலருடைய ஜெபம் கேட்கப்படாது, சிலருடைய ஆராதனை தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார், சிலருடைய காணிக்கை தேவன் விரும்ப மாட்டார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஐம்பத்தி 9:2 படிங்க. 59 ஏசாயா 59:2.
59 59 முதல்ல இருந்து படிங்க. ಮೊದಲು ಯೆಹೋವನ ಹಸ್ತವು ರಕ್ಷಿಸಲಾರದಂತೆ ಮೊಟ್ಟುಗೈಯಲ್ಲ, ಆತನು ಕಿವಿಯು ಕೇಳಲಾರದೆ ಕಿವುಡನೂ ಅಲ್ಲ. ಆದರೆ ನಿಮ್ಮ ಅಪರಾಧಗಳೇ ನಿಮ್ಮ ದೇವರಿಂದ ನಿಮ್ಮನ್ನು ಅಗಲಿಸುತ್ತಾ ಬಂದಿವೆ, ನಿಮ್ಮ ಪಾಪಗಳೇ ಆತನು ಕೇಳಲಾರದಂತೆ ಆತನ ಮುಖಕ್ಕೆ ಅಡ್ಡವಾಗಿದೆ. ಒಡಿಮಾ ತಮಿಳ್ல ரட்சிக்க கூடாதபடி அப்படின்னா உன்னை ஆசீர்வதிக்காதபடிக்கு அவருடைய கை குறுகி போகவில்லை. உன் ஜபத்தை கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாவும் இல்லை. அவருடைய செவி செவிடல்ல, அவர் கேட்கிறவரா இருக்கிறார். ஏன் கேட்க மாட்டேங்கிறார்? ஏன் கையால ஆசீர்வதிக்க மாட்டேங்கிறார்? கீழே படிங்க. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்கி இருக்கிறது. புரியுதுங்களா? நம்ம கேட்காதபடி ஆசீர்வதிக்காதபடி பிரிவினை எது உண்டாக்கி இருக்கிறது? மனுஷனுடைய பாவம், அக்கிரமம். அல்லேலூயா. அந்த பாவத்தையோ அக்கிரத்தையோ நாம் தேவனுடைய சமூகத்தில் அறிக்கை செய்ய வேண்டும். அதுக்கு தான் தாவீது இப்படியாக ஜபிக்கிறார். எங்க சங்கீதம் 50 நினைக்கிறேன். 51:10 படிங்க. ದೇವರೇ ನನ್ನಲ್ಲಿ ಶುದ್ಧ ಹೃದಯವನ್ನು ನಿರ್ಮಿಸು, ನನಗೆ ಸ್ಥಿರ ಚಿತ್ತವನ್ನು ಅನುಗ್ರಹಿಸು, நன்னன்னு நூத்தனப்படிசு. ஹல்லேலூயா. இந்த மனுஷன், இந்த தாவீது என்ற மனுஷன் ராஜாவா மாறின பிறகு அப்படின்னா ஒரு தரித்திரத்திலிருந்து ஒரு பணக்காரனாக, அப்படின்னா ராஜானா சும்மாவா தேசத்துக்கு ராஜா. இப்போ மோடி பாரத தேசத்துக்கு ராஜாவா, ராஜா பதவியில இருக்கிறார். அதே போல அன்னைக்கு தாவீது இஸ்ரேல் ஜனக்கு, இஸ்ரேல் தேசத்துக்கு ராஜாவா இருந்தார். ஹல்லேலூயா. ஒண்ணுமே இல்லாத மனுஷனை தேவன் ராஜாவாக உயர்த்தின பிறகு இந்த மனுஷன் என்ன பண்றான்? பாவம் செஞ்சான். பாவம் செய்த பிறகு அந்த நான் பாவி என்று அவன் இருதயத்துல குத்துது, மனசுல குத்தும் போது அவன் இப்படியாக ஜபிக்கிறான். என்னன்னு ஜபிக்கிறான்? தேவனே எனக்குள்ள ஒரு சுத்த இருதயத்தை உண்டாக்கு, என்னை படிங்க. தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சுஷ்டியும் நல்ல ஆவியை உள்ளத்தில் புதுப்பியும். எனக்குள்ள நான் இருக்கிற இருதயம் கெட்டு போயிட்டு இருக்குது ஆண்டவரே, அந்த இருதயத்தை மாத்துங்கப்பா. நம்ம இருதயத்தை அது யோசிக்கிறதெல்லாம் கெட்டதுதான். நான் அந்த இருதயத்தை சொன்னது போல நான் கெட்ட காரியங்களை செஞ்சுட்டேன். என் பாவங்களை மன்னிங்க, என் இருதயங்களை மாற்றுங்க. இன்னைக்கு எத்தனையோ பேர் தப்பு எல்லாம் செஞ்சுட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி ஆலயத்தில் இருப்பாங்க. நான் நல்லதா அவங்கள பார்க்கறதுக்கு எப்படி இருப்பாங்க? நான் எல்லாமே பர்ஃபெக்டா தான் இருக்கிறேன், பர்ஃபெக்டா தான் செஞ்சிருக்கிறேன். ஆனா இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவனா இருக்கிறார். தாவீதுக்கு நல்லா தெரியும், என்னுடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிந்த தேவன் அவர். ஏன்னா அவனை ராஜாவா அபிஷேகம் செய்யும் போது அண்ணன் தம்பிங்க 5 பேரும் வந்து நிக்கிறாங்க. நல்லா ஹைட் வெயிட்டா இருக்கிறாங்க. ஆனா அந்த சாமுவேல் பாஸ்டருக்கு ஆண்டவர் சொல்றார், நீ ஹைட் வெயிட்ட பாக்குற, அவங்களுடைய இருதயத்தை பாக்குற. நான் நினைக்கிற மாதிரி ராஜாவா அவன் இருக்க மாட்டான், அவங்களெல்லாம் தள்ளி இருக்கிற. அப்போ ஒருத்தனை தெரிஞ்சுக்கிறார், இவன் ரொம்ப குள்ளமா இருக்கிறான், ஆடு மேய்க்கிறவன். ஆனா அவனுடைய இருதயத்தை ஆண்டவர் தெரிஞ்சுக்கிறார், இவன் எனக்கு கரெக்டா இருப்பான். அல்லேலூயா. அது தாவீதுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. ஆண்டவர் என் இருதயத்தை பார்த்திருக்கிறா. இப்போ என் இருதயத்துல வெறும் கெட்ட காரியமே ரொம்பிட்டு இருக்குது, யோசிக்கிறதெல்லாம் கெட்டதா இருக்குது, செய்யறதெல்லாம் கெட்டதா இருக்குது. அதனால அவன் இப்படி ஜெபிக்கிறான், ஆண்டவரே இந்த இருதயத்தை மாத்துங்க. இந்த இருதயத்துல வெறும் கெட்ட காரியங்களே ஓடி நிக்குது, கெட்டதே செய்யற, கெட்டதே நினைக்கிறேன். இந்த இருதயத்தை மாற்றி என்னை சுத்தமாக்கும், புதிதாக்கும், என் ஆவியை புதிதாக்கும். அல்லேலூயா. அப்புறம் என்ன சொன்னா? உன் சமூகத்தை விட்டு
என்னை தள்ளாமல். ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தை விட்டு அவன் போனானா அவனுக்கு வேதனை தப்பாது என்று வேதம் சொல்லுகிறது. அவனுக்கு பிரச்சனை தப்பாது என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் ஆண்டு இருக்கும்போது, கர்த்தர் அவரோட இருக்கும்போது மனுஷன் என்ன செய்வான்? முதல் படிச்சோம் சங்கீதம் 118. தேவன் நம்மோட இருக்கும்போது மனுஷன் நமக்கு என்ன செய்ய முடியும் படிச்சோமா? அப்போ கர்த்தரை விட்டு அந்த சமூகத்தை விட்டு அவன் தள்ளப்பட்டான்னா பிரச்சனையில மாட்டிக்குவான் அவனுக்கு தெரியும். அதுக்குதான் அவன் எப்படி ஜெபிக்கிறான்? தேவனே உன் சன்னிதானத்திலிருந்து என்னை தள்ளி விடாமல் உனது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்து கொள்ளாமல் பாருங்க. சந்நிதியிலிருந்து தள்ளப்பட்டுட்டா பரிசுத்த ஆவி எடுக்கப்படும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளோட பரிசுத்த ஆவி இருப்பதுனாலதான் நல்லது கெட்டது எது என்று அவர் போதித்து நடத்துகிறார். ஆனா இயேசு சாமி சொன்னார், இந்த பூமியில இருக்கும்போது நான் போறேன், ஒரு தேற்றவாளனை அனுப்புகிறேன். அவர் யார் என்றால் சத்தியத்தில் நடத்துகிற சத்தியத்தின் ஆவி. அவர் பேர் பரிசுத்த ஆவி. அவர் சகல சத்தியத்தில் உங்களை நடத்துவார். இப்போ அந்த ஆவி எடுக்கப்பட்டா நம்ம பிரச்சனையில முதல் இருந்த பிரச்சனையோடு ரெண்டாவது பிரச்சனை அதிகம் தாவீதுக்கு நல்லா தெரியும். அதனால அவன் தாவீது இப்படியாக ஜெபிக்கிறான், உன் சந்நிதியிலிருந்து என்னை துரத்தாதே, என்னை தள்ளாதே, பரிசுத்த ஆவியே எனக்குள்ளேருந்து எடுக்காதே. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எப்படி ஜெபம் பண்ணோம்? ஆண்டவரே அவங்க தப்பு செஞ்சுக்கிறாங்க, நான் மன்னிக்கிறேன் உன் நாமத்துல. நானும் தப்பு செஞ்சுக்கிறேன், எனக்கு சுத்த இருதயத்தை தாங்க. உன் சந்நிதியிலிருந்து என்னை தள்ளாதீங்க, உன்னுடைய ஆவியை எனக்குள்ளேருந்து எடுக்காதீங்க சுவாமி. ஹல்லேலூயா. ஒருவேளை தள்ளி அந்த தேவ ஆவியானவரே நம்ம விட்டு போயிட்டாரனா முதல் இருந்த நெல்மையோட இரண்டாவது முறை நெல்மை அதிகமா மோசமா போயிடும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, தேவனை விட்டு தூர போகிறவனுக்கு வேதனை தப்பாது. ஆமென். வேதனை தப்பாது. பயங்கரமான வேதனையில மாட்டிக்கும். அதனால எப்போதும் என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறாருன்னு அந்த தாட்ல நம்ம வருவோம். அந்த தாட்ல நம்ம வரணும்னா நமக்குள்ள இருக்கிறது எல்லாம் சுத்தமாகும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப பாவம் அறிக்கை செய்யாமல் ஜெபம் கேட்கப்படாது. கர்த்தர் கை குறுகி போகல, செவி மந்தமாகல. பாவமே அதை கேட்காதபடி ஆசீர்வதிக்காதபடி தடையா நிக்குது. அதை நம்ம அறிக்கை செய்து விட்டுட்டா அவர் கை நம்மை தொட்டு ஆசீர்வதிக்கும். உடனே நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்பார். ஹல்லேலூயா. உடனே அவர் கண்கள் நம்மை காணும், நம்மை பார்க்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 21வது வசனம் 22வது வசனத்தை படிப்போம். யோவான் 3 1 யோவான் 3 21 22 வசனத்தை படிப்போம். தேடி எடுப்போம். ஒரு பேஜ் சார். நாம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருந்து அவர் நமக்கு கட்டளையிட்டபடி ஒருவருக்கொருவர் அன்பாய் இருப்பது அவருடைய கட்டளையா இருக்குது. அவருடைய கட்டளை எதா இருக்குது? நமக்கு அவர் கட்டளையை கொடுக்கிறார். அந்த கட்டளை எதா இருக்குதுன்னு பார்த்தா 21 22ல என்ன சொல்லுது? 21 22 ಪ್ರಿಯರೇ, ನಮ್ಮ ಹೃದಯವು ನಮ್ಮನ್ನು ದೋಷಿಗಳೆಂದು ನಿರ್ಣಯಿಸದಿದ್ದರೆ ನಮಗೆ ದೇವರ ವಿಷಯದಲ್ಲಿ ಧೈರ್ಯ ಉಂಟು. 21 படிங்கம்மா. நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருப்போம். பாருங்க, இங்க வசனம் அழகா சொல்லுது. ஒரு மனுஷன் தவறு செய்யும் போது அவனுடைய இருதயம் குற்ற உணர்ச்சி படும். ஐயோ நான் தப்பு செஞ்சுக்கிறேன், ஐயோ நான் தப்பு செஞ்சுக்கிறேன், ஐயோ தேவன் சொன்ன வார்த்தைக்கு மீறி நான் நடந்திருக்கிறேன்ட்டு அவனுடைய இருதயம் என்ன சொல்லுமா?
குற்ற உணர்ச்சி காட்டும். அல்லேலூயா. எங்களுக்கு அவ்வளவுதான். சில நேரத்துல ஏதோ ஒரு தவறு செய்யும் போது அதை மறுக்கவே மாட்டோம் நாங்க. அல்லேலூயா. அப்படி குற்ற உணர்ச்சி ஏற்படுத்தினே இருக்கும். ஆனா சிலர் அப்படி செஞ்சா கூட குற்ற உணர்ச்சி இல்லாமல் இருக்கிறாங்க. அது கல்லு இருதயமா சதையா இல்ல பாறாங்கல்லா இல்ல இரும்பான்னு தெரியாது. ஆண்டவர் வச்சது செதைதான் எனக்கு தெரிஞ்ச மட்டும். ஆனா அது குற்ற உணர்ச்சி இருக்கணும் இல்லையா, ஒரு வருத்தம் இருக்கணும் இல்லையா. நான் பாவம் செஞ்சேன், தாவீது பாவம் செஞ்சான், இன்னொருத்தைய மோகிச்சான். ஆனா அவன் தேவனுடைய சமூகத்துல இருதயத்தையே மாத்துங்க ஆண்டவரேன்னு கேட்டான். ஏன்னா இருதயத்தையே வைத்தவர் அவர். அல்லேலூயா. அந்த இருதயத்தை மாத்த வல்லமை உள்ளவர். அப்போ அந்த இருதயத்துக்குள்ள கொஞ்சம் குற்ற உணர்ச்சியோட நாம் என்ன பண்ணோம், ஜபிக்கும் போது தேவன் நம்மோடு தேவன் விஷயத்துல நமக்கு தைரியம் இருக்கும். ஏன்னா என் பாவத்தை அவர் மன்னிச்சார், கண்டிப்பா எனக்கு நித்திய ஜீவனை அவர் தருவார், கண்டிப்பா இந்த பூமியில என்ன ஆசீர்வதிப்பார், கண்டிப்பா அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் இந்த பூமியில என் வாழ்க்கையில நிறைவேறுன்ற ஒரு தைரியம், ஒரு தாட் நமக்குள்ள உண்டாகும். அல்லேலூயா. அப்போ 22 என்ன சொல்லுது, அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பதாக பிரியமானவைகளை, அப்படின்னா நல்ல விஷயங்கள். அவர் எதை எதிர்பார்த்தார் நமக்குள்ள இருந்து, நல்ல விஷயங்கள் எதை எதிர்பார்த்தார். ஏழைகளுக்கு இறங்குங்கள், தரித்திரர்களை விசாரிங்கள், சாப்பாடு இல்லாதவர்களுக்கு சாப்பாடு கொடுங்க, துணி இல்லாதவர்களுக்கு துணியை கொடுங்க, போத்திக்க பெட்ஷீட் இல்லாதவர்களுக்கு பெட்ஷீட்டை கொடுங்க, அனாதிகளை சேர்த்துக்குங்க, விதிவர்களுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, கரைப்படாதபடிக்கு பராமரிங்க, விதிவியர்களுக்கு ஒருவருக்கு ஒருவர் அன்பா இருங்க, நேசிங்க, இரக்க காட்டுங்க. உங்ககிட்ட கடன் கேட்டு வரவனுக்கு மூஞ்சியை திருப்பாத, உன்னால முடிஞ்ச அளவுக்கு அவனுக்கு ஹெல்ப் பண்ணு. மறுபடியும் அவன் கடன் கொடுக்க முடியாத பட்சத்துல அதை மறுபடி தொல்லை கொடுத்து கேட்காம விட்டுருங்க. இதுதான் அவருடைய கற்பனை, இதுதான் அவருடைய வார்த்தை. அல்லேலூயா. இந்த வார்த்தையை தான் படிங்க மறுபடியும். பிரியமானவர்களே, செய்கிறபடியாய் நாம் வேண்டிக் கொள்வது எதுவோ அது அவராலே, யாரால, இயேசு கிறிஸ்துவால பெற்றுக் கொள்ளுகிறோம். அல்லேலூயா. அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு நடக்கும் போது நல்ல விஷயங்க அவர் நமக்கு சொல்லி கொடுத்தார். இப்படி வாழுங்க, அப்படி வாழுங்க. அங்க மத்தேயு 5-6 அதிகாரம் நினைக்கிறேன். நீ இன்னொருடைய தப்புகளை நீங்க மன்னிக்கும் போது உங்களுடைய தப்புகள் மன்னிக்கப்படும், இன்னொருடைய பாவங்களை நீங்கள் மன்னிக்கும் போது உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொன்னார் ஆண்டவர். அல்லேலூயா. உன் சகோதரன் மேலே உனக்கு கோபம் இருந்தா உன் காணிக்கை அங்க பலிபீடாண்ட வச்சுட்டு போய் நீ சமாதானம் ஆயிட்டு காணிக்கையை கொண்டு வந்து போடுனார். இன்னொரு இடத்துல சொன்னா, உன் சகோதரன் உனக்கு தப்பு செஞ்சா 7 முறை இல்ல 7000 முறை கூட மன்னின்றார் ஆண்டவர். அல்லேலூயா. அப்போ இதெல்லாம் ஒரு கற்பனை, அப்படின்னா ஒரு கட்டளையா இருக்குது, தேவனுடைய ஒரு கட்டளையா இருக்கிறது. படிமா மறுபடியும் 22 பாருங்க. இதெல்லாம் அவருடைய கற்பனை, அப்படின்னா கட்டளை. நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பதாக பிரியமானவைகளை செய்கிறபடியால், இதெல்லாம் நீ செஞ்சு நீ வந்து தேவனுக்கு முன்பதாக உட்கார்ந்து நீ வேண்டும் போது அதை அவராலே பெற்றுக்கொள்ளுகிறோம். அதை யாருன்னா கற்பனை கொடுத்த இயேசு மூலியமா அதை நாம் பெற்றுக்கொள்ளுகிறவரா இருக்கிறோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்னொரு வசனம் படிங்க. அதே 1 யோவான் 1 அதிகாரம் 8-9 வசனத்தை படிங்க. 1 அதிகாரம் 8-9 வசனம் பாருங்க. நமக்குள்ள பாவம் இல்லை என்று நாம் சொல்லும் போது நம்மை நாமே மோசப்படுத்திக் கொள்ளுகிறோம். இன்னும் சத்தியம் என்றது நமக்குள்ள இருக்காது. நாம் சத்தியமா வாழ தெரியாது, சத்தியத்திலே வளர முடியாது. அல்லேலூயா. ஆனா நமக்குள்ள பாவமே இல்லை, நாம் தப்பே செய்யல. அப்படி தப்பு செய்யாத மனுஷன் இந்த பூமியில ஒருத்தன் கூட இல்லைங்க. கடவுளை விட்டா, தேவனை விட்டா தப்பு செய்யாத மனுஷன் ஒருத்தனும் இல்லை இந்த பூமியில. அல்லேலூயா.
அப்போ நாம் தப்பு செய்கிறவர்கள் என்று குற்ற உணர்ச்சியோடு தேவனுடைய சமூகத்துல நாம் அறிக்கை செய்யணும். ஆண்டவரே, இன்றைய நாள் நான் தப்பு செஞ்சிருக்கிறப்பா, என்னால முடியல ஆண்டவரே, என்னால முடியல ஆண்டவரே, நான் தப்பு செஞ்சுட்டேன் ஆண்டவரே, அவங்கள திட்டிட்டேன் ஆண்டவரே, அவங்கள ஏமாத்திட்டேன் ஆண்டவரே, அவங்களுக்கு துரோகம் நினைச்சிட்டேன் ஆண்டவரே. இப்படி ஒவ்வொரு விஷயத்தை நாம் தேவனுடைய ஆலயத்துல வந்து அறிக்கை செய்யணும். அப்படி செய்யலனா நம்மை நாமே மோசப்படுத்தி கொள்கிறோம். அப்புறம் நம்முடைய பாவத்தை நாம் தேவனுக்கு முன்பதாக ஒத்துக்கொண்டு அறிக்கை செய்யும் போது அவர் நம்பிக்கை உள்ளவர், அவர் நீதிமான். அவர் நம்பிக்கை உள்ளவரும் நீதிமானா இருப்பதனால நம்முடைய பாவத்தை அவர் மன்னித்துடுவார். சகல அநீதிக கெட்ட காரியங்களை நம்ம இடத்திலிருந்து எடுத்து போடுவார். நம்மை சுத்திகரிக்கிற தேவனா இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதனால கொஞ்ச நாள் நம் குற்ற உணர்ச்சியோட தேவனுடைய ஆலயத்துக்கு வந்து பாவத்தை அறிக்கை செய்யும் போது தேவன் நம் ஆராதனை பலிகளை ஏற்றுக்கொள்கிறார். தேவன் நம் காணிக்கை பலிகளை ஏற்றுக்கொள்கிறார். தேவன் நாம் ஜெபிக்கிற விண்ணப்பங்களை கேட்டு அதுக்கு பதிலை தருகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, ஜெபம் கேட்காதபடி தடை இதுதான். ஜெபம் கேட்காதபடி தடைகள் இதுதான். இரண்டாவது விஷயம் சொல்லுது, தேவனுடைய வார்த்தையை நம்பாத ஜெபம் செய்கிறவனுடைய ஜெபமும் கேட்கப்படாது. தேவனுடைய வார்த்தையை நம்பாத கேட்காத செய்கிற ஜெபம் கேட்கப்படாது என்று வேதம் சொல்லுகிறது. அதே நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 9வது வசனம் படிங்க. ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳು 28:9. ಧರ್ಮ ಉಪದೇಶಕ್ಕೆ ಕಿವಿ ಕೊಡದವನು ಮಾಡುವ ದೇವ ಪ್ರಾರ್ಥನೆಯು ಅಸಹ್ಯ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. படிமா, நீதிமொழிகள் 28:9. ಧರ್ಮ ಉಪದೇಶಕ್ಕೆ ಕಿವಿ ಕೊಡದವನು ಮಾಡುವ ದೇವ ಪ್ರಾರ್ಥನೆಯು ಅಸಹ್ಯ. வேதத்தை கேளாதபடி தன் செவியை விழுக்குகிறவருடைய ஜெபம் அருவருப்பானது. ஹல்லேலூயா. இந்த வேதத்தை நம்பாதவன், இயேசு சொன்ன உபதேசங்களை ஏற்றுக்கொள்ளாதவன், ஊழியக்காரர்கள் இங்கத்திலிருந்து சொல்லுகிற வசனங்களை அசடை பண்ணுகிறவன் செய்கிற ஜெபம் கேட்கப்படாது. அது அருவருப்பானதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அதுக்கு தான் வெளிப்படுத்தின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுச்சு, பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு பேசும்போது காதுள்ளவன் கேட்க கடவான், கேட்டு ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு தேவ பரதேசில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை அவர் புசிக்க கொடுப்பார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போ தேவனுடைய வார்த்தையை அசடை பண்ணுகிறவனு ஜெபம் கேட்கப்படுமா? கண்டிப்பா கேட்கப்படாது. 9 மணிக்கு ஆராதனை, நம்ம எத்தனை மணிக்கு வரோம் ஆராதனைக்கு? இப்போ பக்கத்துல தான் ஆயிடுச்சு சர்ச்சு, இன்னும் கொஞ்சம் 1.5 கிலோமீட்டர் கிட்ட ஆயிடுச்சு. நம்ம 9 மணிக்கு ஆராதனை, நம்ம எத்தனை மணிக்கு வந்து தேவனை ஆராதிக்கிறோம், தொழுது கொள்ளுகிறோம்? பாருங்க, இன்னைக்கு எத்தனை பேர் இல்லை சர்ச்சில்? ஏன் இல்லை? அது அப்புறமா போய் பார்க்கணும், விசாரிக்கணும். அப்போ 9 மணிக்கு ஆராதனைன்னா நம்ம எத்தனை மணிக்கு வரணும் சர்ச்சுக்குள்ள? நம்ம யார் ஆராதிச்சு நிற்கிறோம்? எந்த விசுவாசத்தில் ஆராதிச்சு நிற்கிறோம்? எந்த உபதேசம் சத்திய வசனத்தை கேட்டு ஆராதிச்சு நிற்கிறோம்? படிமா மறுபடியும் அது தமிழ்ல. வேதத்தை கேளாதபடி, வேதத்தை கேளாதபடி தன் செவியை விழுக்குகிறன்னா ஒரு மாதிரி ஏதோ மந்த காது உள்ளனா, நீ என்ன சொல்ற, இந்த காதுல வாங்கி அந்த காதுல விடுறவனா வந்து இந்த பைபிள் வசனங்களை கேட்கிறவன் இருந்தா எப்படி அவன் கரெக்டா வருவான் ஆலயத்துக்கு? அப்போ தேவ ஆவியானவர் சபைக்கு பேசினா அதை கரெக்டா பர்ஃபெக்டா கேட்கிறவன்
கேட்டா அதுபடி வரணும் இல்லையா? 9 மணிக்கு ஆனா 9 மணிக்கு வரணும். என்னைக்கோ ஒரு நாள் மிஸ் ஆகும், என்னைக்கோ ஒரு நாள் மிஸ் ஆகும். கல்யாணத்துக்கு போறோம்னா லேட்டா போயிடுவோமா? லேட்டா போனா சிக்கன் பீஸ் மட்டன் பீஸ் காலி ஆகிட்டு குடுன்னு ஓடுறோம். அச்சுக்கோ புச்சுக்கோ சூடா ஆறுறதுக்கு முன்னாடியே ஓடிடுவோம். எங்க அண்ணா சொல்லுவார், சூடா ஆறுறதுக்கு முன்னாடியே போய் சேர்ந்துருவோம். ஏதோ ஒரு பிக்னிக் போனோம், 7 மணிக்கு ட்ரெயின்னா 8 மணிக்கு போய் ரயில்வே ஸ்டேஷனுக்கு நிக்குவோமா? உடனே ராத்திரி எல்லாம் சித்தத்தை ரெடி பண்ணி எப்போ பொழுது விடிதோட்டு தூங்காத காத்து நின்று தானே ஓடுறோம். அப்போ தேவனுடைய வசனத்தை நாம் கரெக்டா கவனித்து கேட்டிருந்தா உபதேசங்களை, வாக்கியங்களை, போதனைகளை அப்ப கரெக்டா வரணும் ஆலயத்துக்கு. வேதாந்தம் தான் சொல்லுது, உபதேசத்தை கேட்காதவனுடைய ஜபம் கேட்கப்படாது. அல்லேலூயா. உண்மை தானே இது? என்னைக்கோ ஒரு நாள் கொஞ்சம் தண்ணி வரல, அது வரல, கரண்ட் போயிடுச்சு, இது போய் அது கொஞ்சம் ஏதோ ஒன்று இருக்கும், உடம்பு சரியில்லை, ஏதோ ஒன்று இருக்கும். வாரம் அப்படியே பண்ணா எப்படி? அப்ப அந்த உபதேசத்தை நாம் என்ன பண்றோம்? அலட்சியமா பார்க்கிறோம், அலட்சியமா கேட்கிறோம், அலட்சியமா. ஏதோ ஒரு சர்ச்சுக்கு ஏதோ ஒரு ஆபீஸ் போய் ஒரு என்ட்ரி பண்ணிட்டு வந்த மாதிரி கணக்கு நான் போய் சர்ச்சில் பாஸ்டருக்கு மூஞ்சி காமிச்சிட்டு வந்துடுறேன். இன்னைக்கு அந்த கணக்கு தான் ஆகுது. தொழுது கொள்றது இல்லை, தேவ நாமத்தை மகிமைப்படுத்துறது இல்லை. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றா, இப்படி எல்லாம் பண்றவன் ஆலயத்துக்கே வராத, காணிக்கை போடாத, ஜபம் பண்ணாத, ஆராதனை பண்ணாத, விசேஷ கூட்டங்களை நீ நடத்தாத, எனக்கு பிடிக்கவே பிடிக்காது என்று ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதனால உபதேசத்தை கேட்பது நலம். அந்த உபதேசத்துக்கு செவி கொடுக்கிறது நலம், முக்கியம். அந்த உபதேசத்தா நம்மளை இந்த பூமியில திருத்தி நல்ல வழியில வாழ வச்சு கரெக்டா கொண்டு போய் இயேசு ராஜ்யத்துல சேர்க்குது உபதேசம். அதுக்குதான் ஏசப்பா சொன்னா, இடுக்கமான வாசல் வழியா வாங்க, அகலமான வாசல் வழியா போவாதீங்க. அகலமான வாசல் வழியாக நிறைய பேர் போவாங்க, ஆனா கடைசியில அவங்க எங்க போறாங்க? நாசம் அடைகிறாங்க. இடுக்கமான வாசல் வழியில கொஞ்சம் பேர் தாவறாங்க, ஆனா அவங்க நித்திய ஜீவனை பெறுறாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு கொடி சீசன் இருக்குது. இந்த குல்லாப்பா சர்க்கிள்ல பாக்குறாங்க, ஒரு மாதா கோயிலுக்கு இப்படி ஒரு 5 பேர் 10 பேர் ஃபுல்லு ரோடே ஜாம் ஆயிடுது. அங்கேயே நின்று சோத்ராண்டவரே, அப்பா இவங்க மன கண்களை தெருங்க ஆண்டவரே நின்னுக்கிற வண்டியில நின்று சத்தியத்தின் உபதேசத்தை இவங்களுக்கு போதிக்கப்படணும். சத்தியம் தெரியாம இங்க கூட்டமா நின்றுக்கிறாங்க. எதுக்கு நின்றுக்கிறாங்க? அகலமான வாசல் கூட்டம் அதிகம், இடுக்கமான வாசல் கூட்டம் கம்மி. ஆனா இது தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகுது, அது போவாது. அல்லேலூயா, அது போவாது. அதனால இந்த உபதேசத்துக்கு செவி கொடுத்தா நமக்கு 9 மணி ஆராதனைனா கூடி வாங்க, இன்னும் சீக்கிரமே வாங்க, ஒரு 10-15 நிமிஷம் சீக்கிரம் முழங்கால் படிட்டு ஜனங்களுக்காக தடைகளுக்காக ஜபிச்சா கண்டிப்பா தடைகள் எல்லாம் கர்த்தர் நீக்கி தடைப்பட்ட ஆத்மாக்களை கொண்டு சேர்ப்பாங்க. போன வாரம் நிறைய ஜனம், மேல் வீட்டுல கூட ஜனம் 4 பேர் அல்லேலூயா காணும். நேற்று கூட சொன்னோம், வரேன்னு தான் சொன்னாங்க, காணும். ஏன்னா தடை, அந்த தடையை வடிக்கணும்னா நாம் 9 மணி 8:30 மணிக்கெல்லாம் ஆலயத்துக்குள்ள 8:45 ஆலயத்துக்குள்ள முட்டி போட்டு ஒரு 15 நிமிஷம் நாம் ஜெபம் பண்ணும்போது ஆராதனைக்கு விரோதமா செயல்படுகிற எல்லா சத்ருவின் கிரியைகள் முறியடிக்கப்படும். ஆமென், அல்லேலூயா. வருகிற ஜனங்களுக்கு இருக்கிற தடைகள் எல்லாம் கர்த்தர் உடைத்து அவர்கள் எல்லாம் கொண்டு வருவார். ஆமென், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சிலர் பார்ப்பாங்க, இப்படி நான் 10 பேர் 5 பேர் இருக்கிறாங்க, இங்க நம்ம அங்க பெரிய சர்ச்சுக்கு போனோம், நிறைய பேர் இருக்கிறாங்க. ஜனம் இப்பெல்லாம் ஜனம் பார்த்து ரோடு பார்த்து தான் வராங்க உள்ள, தெரியுங்களா உங்களுக்கு? சபை காலியா இருந்தா யாரும் வரமாட்டாங்க, ஏதோ இல்லை மாதிரி தெரியுதுன்னு போயிடுவாங்க. ஆனா இங்க இருக்குது, இங்க இருக்குது. சாத்தான் தடை பண்றான், பிசாசி தடை பண்றான். அந்த தடையெல்லாம் ஜெபத்தின் நிமித்தமா நாம் ஒடிக்கணும். ஆமென், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த பிசாசி கிரியைகள் எல்லாம் தொடுத்துணும் இயேசுவின் நாமத்திலே. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அதனால கூடி வாங்க, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். 2 தீமோத்தி 4 அதிகாரம் 3-4 வசனத்தை படிங்க.
தேவனை நம்பாதவன், தேவனுடைய வார்த்தையை நம்பாதவன், தேவனுடைய உபதேசத்தை நம்பாதவனுடைய ஜபம் கேட்கப்படாது. படிங்க, டக்கன் படிங்க. 2 தீமோத்தி 4 அதிகாரம் 3-4 வசனம் படிங்க. பாருங்க, இந்த உபதேசத்தை அசட பண்றவனாகட்டும், இந்த உபதேசத்தை அலட்ச பண்றதாகட்டும், அப்படியாப்பட்டவர்களை தேவன் சொல்றார். என்ன சொல்றார்? ஓது, எச்சரி சொல்லை தானே ஓது. பாருங்க, எச்சரி, ஏனென்றால் பாருங்க, எச்சரிக்கை பண்ணு, அவங்களை கவனிக்க பண்ணு, அவங்களை நீ இந்த வசனத்துக்குள்ள எச்சரி. ஏன்னா ஜனங்கள் சொஸ்த போதனையை அது வேண்டான்று தள்ளுகிற காலம் ஒண்ணு வரும். இன்னைக்கு சர்ச்சில் பாவத்தை குறிச்சு பேசக்கூடாது, தண்ணி அடிக்கிறத குறிச்சு பேசக்கூடாது, விபச்சாரம் பண்றதை குறிச்சு பேசக்கூடாது, திருடுறத பத்தி பேசக்கூடாது. இவங்களுக்கு ஜனங்களுக்கு சிலருக்கு பேசக்கூடாது. பேசினா கோவம் வரும். ஏன்னா அவங்க அந்த பாவத்தை விடுறதுக்கு மனசு இல்லை. நம்ம பேசினா கோவம் வரும். அப்படி இந்த சொஸ்த நல்ல போதனையை வேண்டான்ற காலம் வரும். அதனால எச்சரி. அப்புறம் அநேக உபதேசத்தின் பின்னாடி போவாங்க, அநேக உபதேசத்தை வைத்துக் கொள்வாங்க, அநேகர் உபதேசத்தின் பின்னாடியும் போயிடுவாங்க. மந்த காது உள்ளவர்களாக மாறிடுவாங்க. நீ தப்பு செய்யாத, நீ இப்படி இரு, நீ இப்படி வாழு, கர்த்தருக்கு இதுதான் பிடிக்கும், சரியான டைம் காலத்துக்கு வா, சரியான இது பண்ணு அது பண்ணு சொன்னா மந்த காது உள்ளவர்களுக்கு அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் வித்தியாசமான போதனை இடத்துக்கு போயிடுவாங்க. பாருங்க, இன்னைக்கு எல்லா இடத்துல வித்தியாசமான போதனை நடந்து ஏற்றாங்க, வாழ்கிறாங்க, வித்தியாசமான போதனை. இந்த போதனை அவங்களுக்கு தேவையில்லை. வித்தியாசமான வேதம் சொல்லுது, வித்தியாசமான போதனை இடத்துல போய் காவி என்னத்துக்கு போறாங்க. நான் எனக்கு தெரிஞ்ச மட்டும் சன்னியாசிங்க போட்டிருந்தாங்க ஒரு காலத்துக்கு. சன்னியாசினா கல்யாணமே பண்ணிக்காத குண்டு கோபியா இருந்துட்டு போய் காவி போட்டு இமயமலையிலயோ மரத்தடி வாரத்திலயோ ருஷிகளுக்குள்ள உக்காந்துட்டாங்க. அவங்க தான் நான் பார்த்தேன் காவியெல்லாம். இப்போ எங்க பாரு காவி துணி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எதுக்கு போடுறாங்க? சன்னியாசிங்களா? குடும்பஸ்தர்கள். வித்தியாசமான போதனை. இன்னைக்கு தேவனை, உண்மையான தேவனை விட்டு, இலவசமான ரட்சிப்பை கொண்டு வந்து கொடுத்த தேவனை விட்டு, நம்ம பாவிகளுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்து பாவிகளுக்காக மீண்டும் பரலோகத்தை ஏற்படுத்த போயிருக்கிற அந்த கிறிஸ்துவை விட்டு தேவையில்லாத உபதேச போதனைகளுக்கு பின்னாடி போய் நின்று என்ன பண்ணிருக்கிறாங்க? வணங்கி நிற்கிறாங்க. இவங்கெல்லாம் கடைசியா எங்க போவோம்? சும்மா ஷோக்கி இதெல்லாம். எனக்கு தெரிஞ்ச மட்டும் பக்தி இல்லை. நான் சத்தி எனக்கு தெரிஞ்ச மட்டும் இதெல்லாம் பக்தி இல்லை. பாக்குறியா? அவன் கொடியேற்றுறவனும் குடிக்கிறான், ப்ரொடியூசிங் பண்றான். இதெல்லாம் பக்தி கிடையாது. சும்மா ஒரு ஷோக்கிக்கு நானும் பண்றேன் அப்படின்னு. வேதம் என்ன சொல்லுது படிமா நீங்க? அந்த 2 தீமோத்தி 4 அதிகாரம் படி, 4:3 படி. ಯಾಕೆಂದರೆ ಜನರು ಸ್ವಸ್ಥ ಬೋಧನೆಯನ್ನು ಸಹಿಸಲಾರದ ಕಾಲವು ಬರುತ್ತದೆ. போதுமா? ಸ್ವಸ್ಥ போதனை என்னதுன்னா சுத்தமான போதனை. கலங்கம் தீட்டுப்படுத்தி பேசுறது, கலங்கப்படுத்தி பேசுறது, நீ பாவம் செய்ய சொல்லி கொடுக்குற அளவுக்கு இல்லாத போதனை தான் சுஸ்த போதனை. கிளியர் அப்படின்னா கிளீன். இங்கிலீஷ்ல கூட நீங்க படிச்சு பாருங்க. யாருன்னா இங்கிலீஷ் பைபிள் இல்லவேனா 2 தீமோತಿ 4:3 ವಚನ ಓದು. ಯಾರ ತೆಗೆದಿದ್ದೀರ ಹೋದ್ರಿ?
ஆ ஆ ஆ ಡಾಕ್ಟ್ರಿನ್ ಅಂದ್ರೆ ಏನು? ಡಾಕ್ಟ್ರಿನ್ ಅಂದ್ರೆ ವಾಕ್ಯನಾ? ವಾಕ್ಯ ತಾನೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಸರಿ, ನೀವು ಓದಿದ ಸಾಕು, ಫಸ್ಟ್ ನಾವು ಓದ್ಬಿಟ್ಟು ಬರ್ಬೇಕನ್ಸುತ್ತೆ. ಸ್ವಸ್ಥ போதனை அப்படின்னா சுத்தமான போதனை. ஹல்லேலூயா. அந்த போதனையில என்ன பண்ணக்கூடாது? ஒரு மனுஷன் கெட்டு போற அளவுக்கு போதனை இருக்கக்கூடாது. கெட்டு போனவன் திருந்துற அளவுக்கு பிரசங்கம் இருக்கணும் அதுல. ஆமென். இந்த போதனை தான் அந்த காலத்துல 2025 வருஷத்துக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும்போது அவர் மரித்து பரலோகத்துக்கு போன பிறகு சீஷர்கள் மூலமா, பவுல் மூலமா தேவ ஆவியானவர் கொடுத்த வசனம் இது. ಮರಬಡಿ ಪಡಿಮಾ. ಯಾಕೆಂದರೆ ಜನರು ಸ್ವಸ್ಥ ಬೋಧನೆಯನ್ನು ಸಹಿಸಲಾರದ காலவு வருத்ததே. அப்போ சொன்னது 2025 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ வந்துச்சு. சுத்தமான போதனை வேண்டாம், கல்லுப்பையான போதனை வேணும். மாயமான காரியங்கள் வேணும் ஜனங்களுக்கு. மாயமான காரியங்கள்னா மாயமான பக்திகள் எல்லாம் அங்கதான் போறாங்க. அகலமான வாசல் அது, ஆனா அது தேவனுடைய ராஜ்யத்துக்கு போவாங்க. இது சுத்தமான சொஸ்தமான போதனை. சுத்தமான போதனைக்குள்ள நீங்க 10 பேர் இருந்தா கூட நீங்க தேவனுடைய ராஜ்யத்துக்கு போறீங்க. ஆமென். ஹல்லேலூயா. புரிஞ்சுக்கங்க, நல்லா புரிஞ்சுக்கங்க. நம்ம வேஷம் போடுறதுக்கு வரல. இன்னைக்கு இந்த பாவத்தை குறிச்சு எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லாம நீங்க நல்லா பாவத்தை செய்யுங்க ஏத்தி விட்டு உங்ககிட்ட காணிக்க போடுவோம், எனக்கு நல்லா தெரியும். ஆனா அது இந்த பூமியில வச்சு சாப்பிட்டு நானும் நரகத்துக்கு போயிடுவேன், உங்களையும் நரகத்துக்கு போட்டு போயிடுவேன். ஹல்லேலூயா. அதனால சுத்தமான பாலை, பசும்பாலை உங்களுக்கு கொடுக்குறேன் நான் இயேசு நாமத்துல, வேதத்துல. அதை குடிச்சு நீங்க என்ன பண்ணுங்க? பெலனடிங்க. இந்த பூமியில சாத்தானை ஜெயிக்கலாம், இந்த பூமியை பாவத்தை ஜெயிக்கலாம், இந்த பூமியில மோசமான காரியங்களை எதிர்த்து நிக்க அது பெலனை உண்டாக்கும். ஆமென். ஹல்லேலூயா. மேஜிக் பண்றது இல்ல, டிமிக் காமிக்கிறது இல்ல, ஏமாத்துறது இல்ல. ஹல்லேலூயா. ஏமாத்தி சம்பாதிச்சு பங்களா காட்டுறது இல்ல. எனக்கு கர்த்தர் கொடுக்கணும்னு அவர் மனசு வச்சாருன்னா கண்டிப்பா கொடுப்பார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 4 படிச்சிட்டீங்களா? படிங்க. அவர்கள் சத்திய போதனைக்கு செவி கொடுக்காமல் கல்பனா கதைகள், அப்படின்னா கதைகள் கேட்க ஆசைப்படுவார்கள். கதைகள், உண்மையான போதனைக்கு அவர்கள் செவி கொடுக்காமல் வித்தியாசமான கதைகளுக்கு செவி கொடுப்பார். வித்தியாசமான ஒரு செட்டி வச்சுட்டு நொண்டி மாலை வச்சுருக்கோம். நம்ம வந்து வாங்கி இது சொல்றான், மனுஷன் நம்புறான், கேட்கிறோம். அது கதையா கேட்கிறோம். அப்புறம் இந்த ராமரை பத்தி எல்லாம் பேசுறாங்க. அவர் கடவுள், சீதா, இதெல்லாம் கதை. மகாபாரத் பத்தி இதெல்லாம் கடவுளாக நினைக்கிறாங்க, இதெல்லாம் கதை. நல்ல போதனையை விட்டு கதைகளை கேட்கிற காலம் வரும், வந்துச்சு. ஹல்லேலூயா. வந்துச்சு. அதெல்லாம் அகலமான வாசல். ஆனா சொஸ்த போதனையை கேட்கிற வாசல் இடுக்கமான வாசல். அதுக்குள்ள கொஞ்சம் பேர் தான். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆனா நாம் இடுக்கமா இருந்தாலும், கஷ்டமா இருந்தாலும், நெருக்கடியா இருந்தாலும், இந்த இடத்துல துன்பம், உயரம் எது வந்தாலும் தாங்கி கொண்டா பாக்கியவான் என்று ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதே நீதிமொழிகள் 21:12-13 வசனம் சொல்லுது, அந்த ஏழைகளுக்கு எருக்கம் காட்டாதவருடைய ஜாபம் கேட்கப்படாது. நான் அப்படியே படிச்சிடுறேன். ஏழை ஜனங்களுக்கு ஏதோ ஒரு உதவி செய்யாத, ஏதோ ஒரு பிச்சைக்காரனுக்கு ஏதோ ஒரு ரோட்ல விழுந்து கிடக்குறான் பாருங்க. நம்ம பள்ளிய சர்ச்சில் ஒருத்தர் ரோட்ல விழுந்து கிடந்துருந்தான். நடுக்கம் கூட முடியாது, தேக்கின் தான் வருவான். ஆனா எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவன் ஒரு 50 ரூபாய்க்கு தான் வருவான், நம்ம 50 ரூபாய் கொடுக்குறோன்னு தான் வருவான். ஆனா அவன் வந்து 2 மணி நேரம் உக்காரான் பாருங்க. அது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? அவன் இப்போ எங்க இருக்கிறான்னு தெரியல. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஏழைகளுக்கு கொடுக்கிறவன், உதவி செய்கிறவன், பிச்சைக்காரங்களுக்கு உதவி செய்யறவன்,
சாப்பாடு இல்லாத ஒரு சாப்பாடு வாங்கி தருவேன், வியாதியில இருக்கிறவருக்கு ஒரு வைத்தியத்தை பார்த்துருவேன், ஒரு மருந்து மாத்திரை வாங்கி தருவேன். ஹல்லேலூயா. கண்ணீர்ல இருக்கும்போது அவனுக்கு போய் சமாதானத்தை சொல்லி அவனுக்கு சமாதானப்படுத்தி அவன் கண்ணீரை தொடிக்கிறவனுடைய ஜபம் கேட்கப்படும். அப்படி செய்யாதவுடைய ஜபம் கேட்கப்படாது என்று நீதிமொழிகள் புஸ்தகத்துல 21:13 சொல்லுது. இன்னும் அநேக வசனம் இருக்குது, அது நேரம் இல்லை. ஆனா கேட்கப்படுகிற ஜபம் எது தெரியுமா? நம்ம குற்ற உணர்ச்சியோடு ஆண்டவரே நான் பாவி, நான் தப்பு செஞ்சுக்கிறேன், நான் மன்னிங்க என்று நாம் தேவனிடத்தில் அறிக்கை குற்ற உணர்ச்சியோடு நாம் செய்கிற ஜபம் கேட்கப்படும். ஆலயத்துக்கு ஒரு வட்டி உருவனும் இன்னொருத்தன் பரிசாயனும் போயிருந்தான் ஜபம் பண்றதுக்கு. ஆனா அந்த வட்டிக்கு உருவன் என்ன பண்றான்? ஆலயத்துக்குள்ள போக குற்ற உணர்ச்சியோடு ஆலயத்தின் வெளியவே நின்று வானத்தை பார்த்து, ஆண்டவரே நான் பெரிய பாவி, என் பாவத்தை மன்னிங்க என்று அவன் நெஞ்சு மேல அடிச்சுக்கின்னு அவன் கதறி அழுந்து ஜபம் பண்றான். ஆனா இந்த பரிசாயன் உத்தமனை போல ஆலயத்துக்குள்ள போயிட்டு இவன் ஜபம் பண்றான், ஆண்டவரே அந்த மோசமான அந்த ஆம்பளை மாதிரி நான் இல்லை, அந்த மனுஷன் மாதிரி நான் இல்லை, அந்த வட்டிக்கு விட்டு துன்றானே அவனை போல நான் இல்லை, நான் வாரத்துக்கு 3 நாள் உபாசிக்கிறேன், காணிக்கை தசம பாகத்தை கொடுக்கிறேன், வாரந்தோறும் ஆலயத்துக்கு வரேன் அப்படின்னு ஜபிக்கிறான். ஆனா ஆண்டவர் சொல்றா இவனுடைய ஜபம் கேட்கப்படலை. ஆனா இவன் பெருமையை கொண்டு ஜபிக்கிறான். ஆனா அவன் பாவம் அறிக்கை செய்து ஜபிக்கிறான். ஆலயத்துக்குள்ள போறதுக்கு அவனுக்கு மனசு இல்லாத வெளியே நின்று அடிச்சுக்கின்னு ஜபிக்கிறான். அப்ப ஆண்டவர் சொல்றா இவனுடைய ஜபம் கேட்கப்பட்டது, இவன் நீதிமானாக பொறுப்பட்டு போறான். அல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, நாமும் ஏதோ ஒரு விதத்துல தவறுகளை செய்திருப்போம். ஆனா அந்த தவறுகளை மன்னிக்க வல்லமை உள்ள தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர்தான் இயேசு. அவர் ಪಾವಿகளை தேடி ರಕ್ಷಿக்க வந்த ರಕ್ಷಕர். ಆತನು ಪಾಪಿಗಳನ್ನು ಹುಡುಕಿ ರಕ್ಷಿಸಕ್ಕೆ ಬಂದಂತ ರಕ್ಷಕನು. ಆமென். பாவத்தை போக்கும்படி தன்னுடைய ஜீவனை ரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்தவர் அவர். அல்லேலூயா. ஒரு பாவத்துக்காக ஒரு ஆடு மாடு பலியாவன வேண்டுமா இருந்த பட்சத்தில் அவரே ஆட்டுக்குட்டியா மாறி பாவிகளுக்காக மரணத்தை அடைஞ்ச இயேசு, அவரை நம்புகிறவர்களுக்கு அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது என்று சொன்னவர் அவர். ஆமென். அல்லேலூயா. பாவம் செய்யாத மனிதர்கள் இந்த பூமியில ஒருவனும் இல்லை. எல்லாரும் ஒரு விதத்துல கெட்டு போயிருக்கிறாங்க. ஆனா அப்படியாப்பட்ட கெட்டு போனவர்களை தேடி ரட்சிக்க வந்த ரட்சகர் அவர் இயேசு. அன்புள்ளவர், அன்புக்கு ஏகாதிபதி, அன்புக்கு சக்கரவர்த்தி, கருணை உள்ளவர், கருணை சாகரா என்று சொல்லப்படுகிறவர். அல்லேலூயா. அந்த இயேசுவை தான் நாம் வணங்கி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அந்த இயேசு கிட்ட பொறாமை இல்லை, வைத்தறிச்சல் இல்லை, இன்னொருத்தனை காலவாரி விடணும்னு யோசிக்கிறவர் அல்ல. அவன் நாசமா போகணும்னு யோசிக்கிறவர் அல்ல. நாசமா போறவனே அப்பா நல்ல வழிக்கு வாடான்னு நினைக்கிறவர் அவர். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அந்த இயேசுவை நாம் வணங்கி கொண்டிருக்கிறோம். அந்த இயேசு இடத்துல நாம் ஜபித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த இயேசுவை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த இயேசுவை நாம் ஆராதிக்கிறவர்கள் அவருடைய குணாதிசயங்கள் நமக்குள்ள வரணும்னு தான் இந்த பிரசங்கம். ஆமென். அல்லேலூயா. அவரை நாம் ஜபிக்கிற ஜபம் கேட்கப்படணும் என்றுதான், எப்படி கேட்கப்படுது என்று சொல்றதுக்கு தான் இந்த பிரசங்கம். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, முறை கருத்தோட செய்கிற ஜபம். நம்ம கடைசியா ஒரு வசனத்தை நம்ம பேசி முடிப்போம், நமக்கு நேரம் இல்லை. கருத்தா ஜபிக்கிற ஜபம். 1 அரசு 9ஆம் அதிகாரம். இந்த தாவீதுடைய மகன் சொலோமோன் என்று ஒருத்தன் பொறுக்கிறான். இந்த சொலோமோன் தேவனுடைய ஆலயத்தை கட்டுறான். முதல் ஆலயத்தை கட்டினான். அந்த ஆலயத்தை கட்டும் போது தேவன் அவனை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன சொன்னார்? 1 அரசு 9ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுது.
ಆತನು ಅವನಿಗೆ, ಆತನು ಅವನಿಗೆ ನೀನು ನನಗೆ ಮಾಡಿದ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು, ಆ ವಿಜ್ಞಾಪನೆಯನ್ನು, ವಿಜ್ಞಾಪನೆಯನ್ನು ಕೇಳಿದ್ದೇನೆ. ನನ್ನ ನನ್ನ ನಾಮ ಮಹತ್ತು ನೀನು ನೀನು ಕಟ್ಟಿಸಿದ ಕಟ್ಟಿಸಿದ ಆಲಯದಲ್ಲಿ ಸದಾ ಇರುವಂತೆ ಅದನ್ನು ನನಗೋಸ್ಕರ ಪ್ರತಿಷ್ಠಿಸಿಕೊಂಡಿದ್ದೇನೆ. ನನ್ನ ದೃಷ್ಟಿಯು ಮನಸ್ಸು ಪ್ರತಿದಿನವೂ ಅದರ ಮೇಲಿರುವುದು. படிமா 1:9-3. கர்த்தர் அவனை நோக்கி, கர்த்தர் அவனை நோக்கி, யார? சாலமோனை நோக்கி, நீர் என் சமூகத்தில் நீர் என் சமூகத்தில் செய்த உன் விண்ணப்பங்களையும் உன் வேண்டுதலைகளையும் கேட்டேன். நீ கட்டின இந்த ஆலயத்தின், எந்த ஆலயத்தின்? இங்க பாருங்க, நல்லா கவனிங்க. இந்த ஆலயத்தின் என் நாமம் என்றென்றைக்கும் விளங்குவதாக அதை பரிசுத்தமாக்கினேன். என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் அங்கே இருக்கும். ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த ஆலயத்தை அவருடைய நாமத்துக்காக கட்டப்பட்டது. எது ஆலயம் என்றது? அவருடைய நாமத்துக்காக கட்டப்பட்டதா இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த ஆலயம் அவருடைய நாமம் மகிமைப்படுவதற்காக கட்டப்பட்டிருக்கிறது. அவருடைய பார்வை அணு தினமும் இந்த ஆலயத்தின் மேலவே இருக்கிறது. ஆமென். இருக்குதா? அவர் நாம மகிமைக்காகத்தானே கட்டப்பட்டது. இல்ல பாஸ்டர் வீடுக்காக கட்டி இருக்கிறோம் இல்ல, கூடி அவர் நாமத்தை. அப்போ அவருடைய பார்வை தினம் தினமும் இந்த ஆலயத்தின் மேல இருக்கிறது. ஆமென். அவர் பார்க்கிறாரு, ஞாயிற்றுக்கிழமை பார்க்கிறாரு, வெள்ளிக்கிழமை பார்க்கிறாரு, உன் வீட்டுல உன்னையும் பார்க்கிறாரு, இந்த ஆலயத்தினையும் பார்க்கிறாரு. நீ ஒருவேளை வேலை செஞ்சா உன்னையும் பார்க்கிறாரு, இந்த ஆலயத்தையும் பார்க்கிறாரு. ஹல்லேலூயா. நாளை காலையில 7 மணிக்கு இந்த ஆலயத்தையும் ஆண்டவர் பார்க்கிறார். உன்னை தூங்கினு கொர்க்கா ஒட்டுனுக்கிறது பாரு, கொரட்டை அடிக்கிற பாரு, அத்தை கூட ஆண்டவர் கவனிக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆலயம் என்றது தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்காக. ஆலயத்தில் தேவன் உள்ளாவுகிறார். ஆலயத்தை தேவன் பார்க்கிறார். அவர் கவனித்து பார்க்கிறார். எத்தனை பேர் வந்தாங்க, ஏன் எத்தனை பேர் வரல, அதெல்லாத்தையும் பாராய்ந்து அறிகிறார் அவர். நாளைக்கு காலையில பார்க்கிறார். என்ன சொல்லுது? தினந்தோறும் அனுதினமும் என்னாலும், அதான் அனுதினமும் எப்பொழுதும் எந்நேரமும் அவர் தன்னுடைய ஆலயத்தை என்ன பண்றாரா? பார்த்துட்டே இருக்கிறார். வீட்டில் இருக்கிறவங்களையும் பார்க்கிறார், சர்ச்சில் கூட பார்க்கிறார். அவரை துக்கப்படுத்துறதுக்கு அல்லங்க, சுத்த போதனையை கேளுங்க, சுத்தமான போதனையை கேளுங்க. அது உங்களுக்கு கடினமா தான் இருக்கும். காலையில ஏஞ்சி வர்றதுக்கெல்லாம் உங்களுக்கு ஆவாது. சொஸ்த போதுன்னா அவ்வளவு கடினம். அதுக்கு தான் அந்த போதனையை வேண்டான்ட்டு எல்லாம் போறாங்க, எல்லாம் போறாங்க, போறான், எல்லாம் பண்றான், போடுறான், வரான், கழட்டி வச்ச உடனே போய் பண்றான், கழட்டி வச்ச உடனே ஊதுறான். அது கல்பனை கதையின் போதனை, வேற போதனை. இது புதிதான போதனை, பரிசுத்தமான போதனை. இதுல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஹல்லேலூயா. கஷ்டப்பட்டா தானேமா நம்மளுக்கு பலன் கிடைக்கும். கஷ்டப்பட்டு ராத்திரி பகல் படிச்சு எழுதுனா தானே நம்ம பாஸ் ஆக முடியும். கஷ்டப்பட்டு டைம் பார்க்காத வேலைக்கு போய் வந்தா தானே மாசம்னா சம்பளம் வாங்க முடியும். சும்மா அப்படியே தான் வந்துருதா? கண்டிப்பா வராது. அதே போலதான் சுஸ்த போதனைன்றது கொஞ்சம் கடினமா தான் இருக்கும், கொஞ்சம் நம்மளுக்கு அது டஃப்பா தான் இருக்கும். ஹல்லேலூயா. அந்த டஃப்பா இருக்கிறத ரிலீஸ் பண்றதுக்கு தான் பரிசுத்த ஹோலி ஸ்பிரிட் கர்த்தரை நமக்குள்ள அனுப்பிச்சிருக்கிறார். நம்மளால ஏதோ செய்ய முடியாது, நம்ம அடாரமா பல்ட்டியனால ஏதோ ஆகாது. ஆனா தேவனை நோக்கி கூப்பிடும்போது நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்மளை கிளியர் பண்ணுவார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொன்னார், நீ இந்த ஆலயத்தை கட்டி இருக்கிற என் நாம மகிமைக்காக, இந்த ஆலயத்தின் மேலே என் கண்கள் எப்பொழுதும் உள்ளாகும், என் நேரமும் பார்க்கும், என் நேரமும் பார்க்கும், என் நேரமும் பார்க்கும், என் டைம் பார்க்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் பார்த்து துக்கப்படுற அளவுக்கு நம்ம செய்யக்கூடாதுங்க. ஹல்லேலூயா. செய்யக்கூடாது. அங்கெல்லாம் பாருங்க, நேற்று ஒருத்தர் போன்ல பேசுறேன், அவன் என்ன பேசிக்கிட்டு அவன் பொண்டாட்டிட்ட திட்டுறான், எடு சீக்கிரம் நடுன்னு திட்டுறான்.
சரியா ஓடுறான் அவன் அகலமான வாசல், இடுக்கமான வாசலுக்கு போனா அப்புறமா போலாம். ரொட்டி குஷ்டி இது கொஞ்சம் கதைங்க பேசி நாளை இந்த ஃபர்ஸ்ட் வாரமே நம்ம என்ன சங்கீதம் படித்தோம்? துர்மார்க்க 4 சென்றுபடி பாவிகள் மத்தியிலும் பரியாசக்காரர்கள் உட்காராம இவா ஆலயத்துக்கு நின்று நம்ம படிச்சோம் இல்லையா? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதனால சொஸ்த போதனையை கேட்கிறவர்களாக இருங்க. சாலமோனுடைய ஜெபம் கேட்கப்பட்டு இதே வசனத்துல இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனோம்னா அங்க சாலமோன் என்ன பண்றான்? ஜெபம் பண்றான். ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறார். உனக்கு என்ன வேணும் சாலமோன் கேட்கும் போது அவன் வெள்ளி பொண்ணு தங்கம் எதுவும் கேட்கல. நீ கொடுத்த இந்த ஜனங்களை நடத்தும்படி எனக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரேன்னு கேட்கிறான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, சாலமோனே நீ கேட்டிருந்தா உலகத்துல இருக்கான் யாருக்கிட்ட இல்லாத அளவுக்கு தங்கத்தை வெளியே கேட்டிருக்கலாம், இல்ல உன் சத்ருகளை உன் கை கேட்டிருக்கலாம், நீ எது வேணாலும் கேட்டுக்கலாம். ஆனா நீ என்னுடைய ஜனங்களை நடத்தும்படி ஞானத்தை கேட்ட பாரு, அந்த ஜெபம் கேட்கப்பட்டது. சாலமோன், உனக்கு உலகத்துல யாருக்கும் இல்லாத அளவுக்கு ஞானத்தை உனக்கு தரேன். உனக்கு முன்னாடியே யாருக்கும் இருக்க கூடாது, உனக்கு பின்னாடியே யாருக்கும் இருந்துக்க கூடாது. அந்த அப்படியாப்பட்ட புத்திய ஞானத்தை உனக்கு தரேன்ட்டு சொல்லி அது மாத்திரம் அல்ல உனக்கு உன்னை ஐஸ்வர்யத்துல உன் செல்வாக்குல உன்னோட மிஞ்சினவன் எவனே இருக்கக்கூடாது, அப்படி உன்னை ஆசீர்வதிக்கிற. அது மாத்திரம் அல்ல, அதை அனுபவிக்கும்படி உன் ஆயுசு காலத்தை நான் கூட்டிக்கு தரேன். அல்லேலூயா. பாத்தீங்களா? கருத்தோட நம்ம ஜபிக்கும் போது, நல்லதா ஜபிக்கும் போது, நல்ல காரியத்தோட ஜபிக்கும் போது கண்டிப்பா அந்த ஜெபம் கேட்கப்படும். நம்ம மனசுல கருப்பு கசுப்பு வெறுப்பு மன்னிக்கிற தன்மை எதுவுமே இல்லாத நான் போய் லபான்னு கத்துனா அந்த ஜெபம் கேட்கப்படாது. ஏன்னா நீ உனக்குள்ள இவ்வளவு இருந்தே நீ இவ்வளவு பண்றேன்னா, இவ்வளவு வச்சு உனக்கு நான் அத்தை மறுபடியும் கொடுத்தா அதை வச்சு நீ ரொம்ப எகிருவேன்ட்டு ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்க மாட்டார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்படியே எல்லாம் முழங்கால் படிடுங்க, கொஞ்ச நேரம் அறிக்கை பண்ணுங்க. ஆண்டவர்